உனக்கான சமயம் வந்துவிட்டது. எனினும் அதற்கு முன்பு அனைத்து சக்தி பீடங்களையும் நிர்மாணித்தாக வேண்டும். காலம் வந்துவிட்டது கௌரி. உனது பூர்வ ஜென்மங்களின் சக்தி உன்னுடைய இந்த ஜென்மத்தில் உனக்கு சகாயம் புரியும். தாயாரின் மறுஜென்மம் தாமதமானால் பானாசுரனின் சக்திகள் அதிகரித்துக் கொண்டே போகும். ஆனால் இதற்கு என்னதான் தீர்வு தமையா? தந்தையாரோ ரகசிய குகையில் தியானத்தில் ஆழ்ந்துள்ளார். தாயார் எப்பொழுது மறுஜென்மம் எடுப்பார்? நமக்கு தந்தையாரின் வழிகாட்டுதல் தேவை தமையா. நாம் எப்படியாவது அவரிடம் சென்றாக வேண்டும். ஆனால் எப்படி கணேசா? அந்த குகைக்குள் எவராலும் நுழைய இயலாது. தாயாராலும் கூட அங்கு நுழைய இயலாது. ஆம், நம்மால் குகைக்குள் செல்ல இயலாது. ஆனால் நிச்சயம் தந்தையால் வெளிவர முடியும் அல்லவா? இனி அதிவிரைவில் இந்த சக்தி பீடங்களுக்கான தீர்த்த யாத்திரை துவங்கிவிடும். உன்னுடைய திட்டம் என்ன கணேசா? தாயார் மறுஜென்மம் எடுத்து தன் வடிவத்தை அடைய முடியவில்லை என்றால் நானும் என்னுடைய வடிவத்தை இழந்துவிடப் போகிறேன். வேண்டாம் கணேசா. தந்தையார் இந்த திரிசூலத்தால் எனது தலையை துண்டித்த பொழுது என் உயிர் திரும்ப வரவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தை அழித்துவிடப் போவதாக தாயார் சபதம் செய்திருந்தார். அதுபோல என்னிடம் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கும் சக்தி இல்லை. ஆனால் என்னால் நிச்சயமாக என்னையே அழித்துக் கொள்ள இயலும். தாங்கள் என்னை தடுக்கக்கூடாது. எனக்கு வாக்களியுங்கள் தம்மையா. ஏனெனில் இந்த ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஆகட்டும். ஏதேனும் விபரீதம் நடப்பதற்குள் தந்தையார் தியானத்திலிருந்து வந்துவிடுவதுதான் உசிதமானதாகும். இல்லை என்றால் பார்வதி தாயாரின் 2 புதல்வர்களும் தங்களது உயிரை துறந்து விடுவார்கள். இந்த தண்டத்தின் வடிவில் தாயார் எனக்கு அனைத்து சக்திகளையும் வழங்கினார்கள். யுத்த கலைகளையும் எனக்கு கற்றுத்தந்தார்கள். இப்பொழுது இதே தண்டத்தின் உதவியினால் நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டே செல்ல போகிறேன்.